உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா நிலா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போவுமே சோழனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம பாட்டுக்கு ராகவ் அனுப்பின மெசேஜை டெலிட் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணதை பார்த்தா நிலா திட்டுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நம்ம டெலிட் பண்ணிட்டோம். இப்போ ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அவன் அதை பற்றி நிலா கிட்ட கேட்டா ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுவாளே, பேசாமல் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவர் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கும்போது நிலா ஓரளவு ரெடி ஆனதுக்கப்புறமா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இருப்பா சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன், இந்த ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்து சேரன் கொடுக்குறாரு. வாங்கிட்டு அவங்க அப்படியே கிளம்ப போகிறாங்க. சோழன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது நிலா யோசிக்கிறாங்க, என்ன வழக்கமாக எப்பயுமே நம்ம கிளம்புறோன்னு சொன்னால் அவர் வந்துட்டு இருங்க நான் வரேன் நான் வந்து விடவான்னு சொல்லி கேட்பாரு. இன்றைக்கி நான் அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்காரு ஏதோ யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே சேரனையும் பார்க்குறாங்க. சேரனுக்கும் ஒன்றும் புரியல. சோழன் எதையும் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது டே சோழா என்னடா யோசிச்சுட்டே உட்காந்துருக்க, நிலா கிளம்பிருச்சு பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏங்க கிளம்பிட்டீங்களாங்க போகலாமா அப்படிங்கிறாங்க. நான் கிளம்புனது கூட தெரியாமல் என்ன காலையிலே பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம், ரெடி ஆகிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. கிளம்பிட்டேன் அப்படின்றாங்க. சரி வாங்க இருங்க கீ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கீ எடுத்துகிட்டு வராரு. வந்தோடனே காரில் ஏறி போகும்போது அப்படியே நிலாவை பார்க்குறதும் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறதும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது நிலாவுக்கு நல்லாவே புரியுது. சோழன் என்ன ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு, ஆனால் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க போல அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்றாங்க. அதான் உங்கள் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேன், என்னென்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க. சரி என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியல, எப்படியும் என்னை திட்ட தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் திட்டலாமா வேணாமான்னு நான் முடிவெடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. திட்டுவீங்களா கோவப்படுவீங்களான்னு தெரியல அப்படிங்கிறாரு. ஏங்க எதையுமே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க நான் சொல்லிடுறேன், நேற்றுக்கு உங்களை ஹேர்லாம் கலைஞ்சிருக்கு போய் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி உங்களை உள்ளே அனுப்புனேனா அப்படின்றாங்க. ஆமாம் போனேன், வந்து திரும்ப ஃபோட்டோ எடுத்தோம், அதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க ஃபோட்டோ எடுத்ததுலலாம் ஒன்றும் இல்லை, அப்போ நீங்கள் உள்ளே போனீங்கல்ல உங்கள் ஃபோன் என் கையில் தானே இருந்தது அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்ககிட்ட தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கு அப்போது அந்த டைமில் கரெக்டாக என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை தானே கேட்டுட்ருக்கேன், என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்போது அந்த டைமில் கரெக்டாக ராகவ் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா அப்படிங்கிறாங்க. ராகவ் அனுப்புனாரா, என்ன அனுப்புனாரு அப்படிங்கிறாங்க. ஓ பொங்கல் விஷா அப்படிங்கிறாங்க. பொங்கல் விஷ் மட்டும் இல்லைங்க, இந்த பொங்கல் நீங்கள் தனியாக கொண்டாடுவீங்களா, அடுத்த பொங்கலுக்கு அவங்க கூட சேர்ந்து நீங்கள் கொண்டாட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நிலாவுக்கு கோவம் வந்துடுது. சோழன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சொல்லலைங்க, அதெல்லாம் அவன் தான் அப்படி சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னார், எங்கே என் ஃபோனில் அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் ராகவோட எந்த ஷாட்டுமே என் மொபைலில் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அதை தான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு பயந்துட்டு நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த மெசேஜ் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராகவ் கிட்டேருந்து வாய்ஸ் நோட் வந்துருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் லென்த்தியாக வந்த மாதிரி இருந்தது, அதனால தான் சரின்னு ஓப்பன் பண்ணி கேட்டால் அவன் இப்படி அனுப்பியிருந்தான் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படி அனுப்புனானா நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணியிருப்பீங்களே கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. நான்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. உங்கள் திருட்டு மொழியே காட்டி குடிக்குது, என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, திட்டி விட்டு நான் திரும்ப ரிப்ளை பண்ணி விட்டேன் அப்படிங்கிறாங்க. திட்டி விட்டிங்களா, என்ன சொல்லி திட்டினீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாஸ்னா நீ என்ன வேணால் கேட்பியா, நான் தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி நான் திட்டி கொஞ்சம் அனுப்பி விட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இப்படின்னா அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அது என்னவோ எனக்கு கோவத்தில் வந்துருச்சு, அதனால பரதேசி அப்படி இப்படிலாம் சொல்லி திட்டி விட்டேங்க அப்படின்னோடனே இப்போ அப்படியே நிலா திட்டிடுவாங்களோன்னு சொல்லி அவர் பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கும்போது நிலா அப்படியே சத்தமாக சிரிச்சிடுறாங்க. ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பரதேசின்னு திட்டினீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு அப்படியே அடிச்சு விட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துருக்கும்போது என்னங்க திட்டுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ஆமாம் அப்படி கேட்டானா நியாயமாக உங்களுக்கு கோவம் வரணும் தானே, கோவம் வந்திருக்கு நீங்கள் திட்டிருக்கீங்க, இதுக்கு எதுக்கு நான் இப்போ உங்களை திட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன திட்ட மாட்டிங்களா, உங்களுக்கு கோவம் வரலையா அப்படிங்கிறாங்க. கோவம் வருதுங்க, ஆனால் உங்கள் மேலே வரல, அந்த ராகவ் மேலே வருது அப்படிங்கிறாங்க. அதாங்க கரெக்டு, அந்த ராகவ் மேலே உங்களுக்கே கோவம் வருதுல்ல, அவன் இப்படிலாம் அனுப்புனா அதை கேட்டால் எனக்கு கோவம் வராதா அப்படிங்கிறாங்க. அவன் என்ன திருந்தவே மாட்டேங்கிறான், நான் தான் அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் வேறு திரும்ப போயிட்டு அவனை அடிச்சுட்டு வந்தேன்னு வேறு சொல்கிறீங்க, மூஞ்ச வீங்க வச்சுட்டு தான் வந்தான் வாயிலெல்லாம், அப்படி இருந்து அவன் திருந்த மாட்டேங்கிறானே அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதாங்க ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. சரி விடுங்க, அதை பற்றி அவன் என்கிட்ட கேட்டானா நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏங்க வேறு ஏதாவது அவன் பண்ணானா என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சொல்கிறேன், என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிப்பேன், என்னால் முடியலன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போங்களாட்டுமே ஆஃபீஸே வந்துடுது. சரின்னு அவரும் ட்ராப் பண்ணிடுறாரு. இறங்கினோடனே சரி நான் கிளம்புறேன் சோழன் அப்படின்றாங்க. சரிங்க ஈவினிங் கால் பண்ணுங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. சோழன் அங்கேயே நிற்கும்போது என்ன இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, கிளம்புங்க நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஒரு கஸ்டமர் கால் பண்ணணும், அவர் எங்கே இருக்கார் என்னென்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி
கேட்டுட்டு நான் கிளம்பிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுமே கிளம்பிடுறாங்க. ஸோ கஸ்டமருக்கு கால் பண்ணும்போது அவர் வந்துட்டு அவர் லைன் பிஸியாக இருக்குது அப்படிங்கிறனால சோழன் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாரு. கரெக்டாக அந்த டைம் தான் ராகவும் உள்ளே வராரு. இப்போ சோழனை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அப்படியே காரை வந்துட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு வேகமாக இறங்கி வராரு. சோழனுக்கு அப்படியே ராகவை பார்த்தோன்னே சரியான கோவம் வருது. அங்கேருந்து இறங்கி அப்படியே அவர் நேராக வந்து சோழன் கிட்ட தான் வராரு. வந்த உடனே சோழன் அப்படியே பார்க்குறாரு. என்ன நிலாவை ட்ராப் பண்ண வந்தியா டிரைவர் அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, டிரைவர் கிவன் இருந்தால் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிறாங்க. என்ன நீ நிலாவுக்கு டிரைவர் வேலை தானே பார்த்துட்டு இருக்க, பின் என்ன நீ நிலாவோட ஹஸ்பண்டா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்தாதா, அன்றைக்கி தானே நல்லா வாங்கின வாயிலே அப்படிங்கிறாங்க. என்னடா வாயில் வாங்கினேன்னா அப்படியே விட்டுருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, எப்படி ஆனாலும் நிலா மனசில் நீலாம் இடம் பிடிக்கவே முடியாது, நிலாவுக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, நானும் நிலாவும் தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. டேய் நேற்று நீ மெசேஜ் பண்ணதுக்கே உன் வாயை உடச்சிருக்கணும், இருடா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறாங்க. டேய் இது என்னோட ஆஃபீஸு, இங்கெல்லாம் நீ எதுவும் பண்ண முடியாது, ஏதாவது பண்ணினா அங்கே பின்னாடி பார்த்தியா என்னோட செக்யூரிட்டி எல்லாருமே இருக்காங்க, உள்ள தூக்கி வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் வந்துட்டு அவனோட இடமா இருக்கே அப்படிங்கிறனால அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. என்ன திமிருடா உனக்கு, ஏமாற்றி கல்யாணம் பண்ணது இல்லாமல் நீ வந்துட்டு நிலா உன் கூடயே இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கியா, எழுதி வச்சுக்கூடா, நான் வேணா உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன், உன்கிட்ட இருந்து நிலாவை பிரித்து நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்துட்டு இப்போ சோழன் கிட்ட பேசினோன்னே அப்படியே சோழனுக்கு கோவம் வந்துடுது. வேகமாக சட்டையை பிடிக்க போகிறாரு. என்ன இங்கேயே வந்து என் சட்டையவே பிடிச்சிருவியா, முடிஞ்சா பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சுற்றி எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா அதுக்கு நிலாவுக்கு தெரிஞ்சால் நிலா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு. கிளம்புடா நீ வேணால் பார்த்துட்டே இரு, அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமிராவே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே உள்ளே போயிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்திலே கஸ்டமரும் ஃபோன் பண்ணிடுறாருங்கும்போது இதை வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் கிளம்பி போயிடுறாரு. வண்டியில் போகும்போது ராகவ் சொன்ன அந்த வார்த்தை தான் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி அவருக்கு டென்ஷனாகவே இருக்குது. ஒரு வழியாக போய் அவரை இறக்கி விட்டதுக்கப்புறமா எதுக்கும் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அப்போ கரெக்டாக நிலா ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் சோழன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் வந்து உங்ககிட்ட வேறு எதுவும் பேசலையா அப்படின்றாங்க. இல்லையே சோழன் எதுவும் பேசலையே, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க. இல்லைங்க நேற்று அந்த மாதிரி பேசி மெசேஜ் அனுப்பிவிட்டோம், அனுப்புனதுக்கு நான் ரிப்ளை பண்ணலை, அதை பற்றி ஏதாவது பேசியிருப்பானோன்னு பார்த்தேன் அப்படின்றாங்க. சோழன் நீங்கள் அந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க, அவன் என்கிட்ட அப்படிலாம் டேரெக்டாக வந்து பேசுகிற அளவுக்குலாம் அவனுக்கு தைரியமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே விட்டுறாரு. ஸோ என்ன தான் ஆனாலும் சோழனுக்கு வந்து மனசே ஆக மாட்டேங்குது. அவன் இடத்துல நின்று பேசினான்னு சொல்லிட்டு தானே அவன் அப்படி பேசுகிறான், அவன் ஆஃபீஸை முடிச்சுட்டு வரட்டும், அவனை வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே அவர் வந்துட்டு ஈவினிங் ஆன உடனே நேராக ராகவ் எப்படா வருவான்னு பார்த்துட்டே இருந்தால் கரெக்டாக அவர் வீட்டு வாசல்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே போய் காரை விட்டு இறங்க எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக ராகவ் வந்து காரை விட்டு இறங்கினோன்னே அங்கே போயிட்டு வேகமாக பிடிச்சிக்கிறாரு. டேய் என்னடா என் வீட்டுக்கே திரும்ப வந்துட்டியா நீ, என்ன அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன செகண்டுக்கு வேகமாக வாயிலே குத்திடுறாரு. அப்போ உடனே ராகவுக்குமே கோவம் வருது. ரெண்டு பேருக்குமே சண்டை வந்ததில் அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சி திருவினதில் சோழனுக்கு கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுது. ஸோ சோழன் பயங்கரமாக கத்தும்போது இனிமேல் வந்துட்டு நீ என் சைடு வரணும்னு நினச்சின்னா உனக்கு அவ்வளோதான்டா, நீ வேணால் எழுதி வச்சுக்கோ, நிலாவை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ என்ன தான் பண்ணாலும் நீ ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணவன் தான், உனக்கும் நிலாவுக்கும் எதுவுமே செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாரு. ஸோ சோழன் வந்து அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வந்தோடனே சோழனை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்கே ஃப்ராக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கையில் கட்டு போட்டுட்டு தான் அவர் உள்ளேயே வராரு. பார்த்தோன்னே எல்லாருக்குமே பதறி போயிடுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் கேட்குறாங்க. ஸோ சும்மா ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. ஆனாலும் நிலாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்கு. சோழன் உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி கையில் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சும்மா சின்ன ஃப்ராக்சர் தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியுது ஃப்ராக்சர்னு, எப்படி ஆச்சுன்னு தான் நான் கேட்டுட்ருக்கேன், என்ன அந்த ராகவ் கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்றாங்க. அப்படியே முழிக்கிறாரு. தெரியும் சோழன் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு, எதுக்கு அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நானாலாம் அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணலங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களை ஆஃபீஸில் விட்டுட்டு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன்னா கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணோன்னு, அப்போ அவனாக தாங்க வந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தவன் காரை நிப்பாட்டிட்டு நேராக என்கிட்ட வந்துட்டு என்கிட்டே அவன் சொல்கிறாங்க, நீ ஃப்ராடு பண்ணி தான் கல்யாணம் பண்ண, நிலாவை நான் எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து பிரித்து நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா, இது சேலஞ்சுன்னு சொல்லி அவன் என்கிட்டயே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்னை சும்மா இருக்க சொல்கிறீங்களா, அதனால தான் சாயந்தரமாக அவனை போய் நான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் அவன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான், இதை கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நடேசன் கேட்குறாரு. இதில் தேவையுமே கேட்டுகிட்டே இருந்துட்டு உள்ளே வராரு. வந்து பார்த்துட்டு ஏண்டா இப்படியே நீ பண்ணிகிட்டே இருப்பியாடா அப்படின்றாங்க. யோ என்னையா உன் பொண்டாட்டியை பார்த்து இன்னொருத்த இந்த மாதிரி பேசினா நீ சும்மா விட்டுருவியா அப்படிங்கிறாங்க. அது எப்படிடா நான் சும்மா விடுவேன் அப்படிங்கிறாங்க. தெரியுது
தெரியுதுல்ல, அப்போ ஏன் என்ன மட்டும் வந்து கேள்வி கேட்குற அப்படின்னோடனே, ஏய் உன்னை நான் ஒன்றும் கேள்வி கேட்கல, இங்கே பாருமா நிலா, இது எதுவுமே எனக்கு சரியாக படலை அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க, எனக்கு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், அதுக்காக நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்னைய வேலைக்கு போக வேணான்லாம் நான் சொல்லலை, ஒருத்தன் வந்துட்டு உன் மேலே ஆசைப்பட்டுட்டு உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானா, வாஸ்தவம் தான், சேரன் தான் போய் அந்த மாதிரி எல்லா உண்மையும் உளறி வச்சுட்டான், அதுக்கு தான் அன்றைக்கே அவளை எல்லாரும் சேர்ந்து திட்டிட்டோம், இப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த பையன் திருந்திடுவான்னு பார்த்தா திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருக்கானா, என்னம்மா எனக்கு என்னமோ இது சரியாக படலை அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் என்ன பண்ண சொல்கிறீங்க, இவரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, போய் அவர்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏமா நிலா நீ என்னம்மா பார்த்துக்குவ அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் அவன் என்கிட்ட பேசினானா என்ன எனக்கு பார்த்துக்க தெரியாதா, நான் அப்படி என்னம்மா நான் பண்ணிவிடுவேனா, அவன் சொன்னானா உடனே நான் அவனை போய் கல்யாணம் பண்ணிடுவேனா அப்படிங்கிறாங்க. ஏமா நிலா ஒருத்தன் உங்ககிட்ட இப்படி பேசுனானா அப்படி பேசுறதுக்கே நீ இடம் கொடுக்கக்கூடாதுமா, அவன் பேசுனதுக்கப்புறம் நீ போய் அவனை சமாளிக்கிறனா அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. என்ன அங்கிள் சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நிலா, என்னடா மாமா இப்படி சொல்கிறாரு, நீ தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நானும் அன்னையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஏற்கனவே உன்னை வந்து விரும்பிட்டு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே வந்து சோளங்கிட்ட சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம் இந்த சேரம்பைய வாயை வச்சுக்கிட்டு இல்லாமல் அவனும் போய் வேற சொல்லி வச்சுருக்கான், அப்போவே அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, சரி முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா திரும்பவும் இன்றைக்கி வந்து அந்த பையன் சோளங்கிட்டே அப்படி சொல்லியிருக்கானா, இதுக்கெல்லாம் காரணம் என்னம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்படின்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கம்மா, அதுதான் இவன் போய் எல்லாத்தையும் வளரி வச்சுட்டு வந்திருக்கானே, இது வந்து ஃபேக்காக பண்ண கல்யாணம், இவன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அவன் என்ன நினைப்பான், டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க, நம்ம அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தானே அவன் இருந்துட்டு இருக்கான், அப்படி தான் நீ பண்ண போறியாம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்ன பேசுகிறீங்க, அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லை அப்படிங்கிறாங்க. தெரியுது இல்லைம்மா, உனக்கு மட்டும் இல்லை எங்களுக்குமே தெரியும் நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு, அப்போது ஒருத்தன் பேசுகிறானா அவன் வாயை நீ அடைக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. அதுதான் அங்கிள் நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நீ பேசுகிறன்னா நீ பேசுகிறது வாயால் பேசக்கூடாது, உன் செய்கையால் பேசணும் அப்படிங்கிறாங்க. செய்கையால் பேசணும்னா என்னையும் இதோ இவரை மாதிரி போய் அடிக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயய்ய நீ நல்லா படித்த பிள்ளைன்னு பார்த்தா இப்படி முட்டாளாக இருக்கியே அப்படிங்கிறாங்க. அங்கிள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா, உன்னை வந்து இன்னொருத்தன் அந்த மாதிரி பேசினானா நீ சோழனுக்கு பொண்டாட்டி அவன் முன்னாடி போய் நின்னா தானே அவன் பார்க்குற பார்வை சோழன் பொண்டாட்டியாக உன்னை பார்ப்பான், இப்படி போய் நீ நின்னா உன்னை வேறு எப்படி பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. என்ன இப்போயும் நான் சோழனுக்கு ஒய்ஃப்னு தானே அவர்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ சொன்னம்மா, ஆனால் உன்னை பார்த்தா சோழனுக்கு பொண்டாட்டின்னு ஏதாவது தெரியுதா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் எல்லாருக்குமே தான் தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா திரும்ப திரும்ப இப்படியே பேசிகிட்டு இருக்க, எங்கம்மா உன் கழுத்தில் தாலி அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாத்தியா உன் கழுத்தில் தாலி இல்லைனா எவனாக இருந்தாலும் இப்படி தான் நினைக்க செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பொண்ணுக்கு வேலையே அவள் கழுத்தில் இருக்க தாலி தாம்மா, அதை புரிஞ்சிக்காமல் நீ என்னமோ கோவத்தில் கழட்டி கொடுத்த மாதிரி கழட்டி அதை அவன் கையிலே கொடுத்துட்ட, அவன் என்னமோ அதை பத்திரமா பாதுகாக்கிற மாதிரி டப்பாக்குள்ளே போட்டு ரூமுக்குள்ளே வச்சிட்டு இருக்கான். என்னம்மா அதெல்லாம், நான் எவ்வளோதான் கொண்டு வந்து அந்த தாலியை உங்ககிட்ட கொடுத்தேன், சோளங்கையால் கொடுத்து உன்னை போட வச்சேன், இப்படிலாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவன் அப்படி சொன்னான் இவன் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு இருந்தா இதில் யார் மேலே தப்பு, எங்கேருந்து தப்பு ஆரம்பிச்சிருக்கு, எல்லாம் உங்ககிட்ட இருந்து தானே அப்படிங்கிறாங்க. இப்போ என்னதான் அங்கிள் சொல்ல வரீங்க அப்படின்றாங்க. இது கூடவா இன்னும் புரியல, இனிமேல் நீ ஆஃபீஸ்க்கு போகிறன்னா சோழனோட பொண்டாட்டியாக தான் நீ ஆஃபீஸ்க்கு போகணும், அதே ஆஃபீஸ்க்கே நீ போனினா கூட அவன் பார்க்குற பார்வை இது சோழனோட பொண்டாட்டின்னு அவன் நம்பணும், அந்த மாதிரி நீ இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் கேட்குறாரு, இப்போ என்ன அவங்க கழுத்தில் தாலியை போட்டுட்டு போனால் மட்டும் அவன் நீ டிவோர்ஸ் வாங்க போகிற, எப்படி இருந்தாலும் நீ வரப்போகிறன்னு சொல்ல மாட்டான் நீ நினச்சிட்டு இருக்கியா, ஏன் நீ வேற அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. உடனே டே இருடா ஒரு நிமிஷம், நான் என்ன பேசி முடிக்கல, நீ சோழனை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததோ உண்மைதான், அந்த வீட்டை நீ அனுசரிச்சுக்கிட்டு அப்போதைக்கு உனக்கு வேறு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ இந்த வீட்டில் இருந்த, அதுக்கப்புறமா உனக்குமே இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பிடிச்சிருச்சு, இந்த வீட்டில் ஒருத்தியாவே நீ ஆயிட்ட, இந்த வீட்டுக்குன்னு ஒவ்வொன்றையும் நீ பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கில்ல, அது உண்மைதானே அப்படிங்கிறாரு. ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிறாங்க. ஏமா என்னம்மா என்ன புரியலன்ட்டே இருக்க, டிவோர்ஸ் போய் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, அடுத்தது நீ கடைசி தானே போகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கடைசி ஹியரிங் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ போயிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்க்குறாரு, ஐயோ இந்தாலும் என்ன குட்டையை கிளப்பி விட போகிறாரோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. என்ன அங்கிள் டிவோர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க, லாஸ்ட் ஹியரிங்கில் நானும் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏமா அதைத்தாம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன், அதைத்தான் அவன் உடம்பு புடியாக பிடிச்சிட்டு அவன் தொங்கிட்டு இருக்கான், அப்போது பார்க்குறவனுக்குலாம் வந்துட்டு இலக்காரமாக இடம் கொடுத்த மாதிரி நீயே பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. என்னை இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ ஒழுங்காக போயிட்டு அடுத்ததுக்கு போயிட்டு எனக்கு இந்த டிவோர்ஸ் வேணாம், நான் அவர் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக அங்கே சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற வேலையை பாருங்கள். சும்மா வந்துட்டு அவன் அதை சொன்னான் இவன் இதை சொன்னான்னு சொல்லிட்டு இந்த பையன் ஏதாவது பண்ணுறதும் நீ போய் ஆஃபீஸில் போய் அங்கே ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கிறதும் வேலை பார்க்குற இடத்துல அப்படிலாம் இருந்தால் நல்லாவாமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா வந்து அமைதியாக உட்காந்துட்டே இருக்காங்க. இங்கே பாருமா, மாமா உங்ககிட்ட கோவமாக சொல்கிறேன்னு நினைக்காத, உண்மையாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னால் இந்த குடும்பத்தை விட்டுட்டு தனியாக போயிட்டு சோழங்கிட்ட இருந்து டைவர்ஸை வாங்கிட்டு உன்னால் இருக்க முடியுமா? அப்படி ஒரு டைவர்ஸை வாங்கிட்டீங்கன்னா இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு ஆகி போயிருமேம்மா, அப்புறம் எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கும்போது பல்லவனும் போயிட்டு அண்ணி ஆமா அண்ணி
அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே நீ அப்படிங்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, ஏன்பா என்னப்பா நிலாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எதுவாக இருந்தாலும் நிலா தானேப்பா முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா எந்த விஷயத்தில் நிலா எடுக்கணும்னு சொல்லி விடணுமோ அந்தந்த விஷயத்துக்கு தான் விடணும். இது நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி திடீர்னு போயிட்டு இப்படி பண்ணிவிட்டு எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா 4 பேர் நாளைக்கு பார்த்தா மதிப்பானுங்களா? எப்போ பார்த்தாலும் இது டைவர்ஸ் ஆன பொண்ணுன்னு தானடா சொல்லுவாங்க. நாளைக்கு இது வேறு யாரையோ கல்யாணம் பண்ணாலும் அப்படி தானடா அப்படின்னு அவர் சொல்லும் போதுவே, அங்கிள் என்ன பேசுகிறீங்க? என்னை பார்த்தா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஏமா பேச்சுக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உன்னால் தாங்க முடியல, அப்புறம் எதுக்குமா போய் டைவர்ஸ்லாம் போய் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், அவர் ஏதோ ஃப்ராடு பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சோடனே எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால் நான் போய் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அப்போ கோவத்தில் போய் அப்ளை பண்ண, இப்போ கோவம் இருக்குதா உனக்கு? அதை நீ மனசில் வச்சுட்டு தான் இருக்கியா? அவன் உன்னை ஏமாற்றிட்டாங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, உன்னை தாம்மா கேட்குறேன், பதில் சொல்லு அப்படின்னோடனே, இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிறாங்க. எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் நான் சோழனையும் சேர்த்து தான் கேட்குறேன், சோழனை உனக்கு பிடிக்கும் தானே அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனை பார்க்கும்போது, பதில் சொல்லுமா அப்படின்னாங்க. பிடிக்கும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. பிடிக்கும்னா எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவனை புருஷனை ஏற்றுக்கிற அளவுக்கு உனக்கு பிடிச்சிருச்சா, இல்லை இன்னும் உனக்கு டைம் எடுக்குமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நீ எவ்வளோ டைமை வேணால் எடுத்துக்க, நம்ம வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் வெளியே போச்சுனாலே இதுதான் பிரச்சனை. நாளைக்கு போயிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் அங்கே போயிட்டு டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளாரே நீங்கள் வந்துட்டு எப்படி இருந்தீங்கன்னாலும் அது பிரச்சனை கிடையாது. நீ முதல்ல அந்த வேலையை பாரு, அதுக்கப்புறம் ஏன் உன்னை என்ன பேசுகிறான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இப்போ தில்லா சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.